மீனராசி அன்பர்களுக்கு கிரக பயிற்சிகளில் முக்கிய பயிற்சிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 4ஆம் பாவாதிபதியும் 7ஆம் பாவாதிபதியும் புதன் 6ஆம் தேதி பயிற்சி ஆறாரு. இத்தனை நாளாக அவர் 3ஆம் இடத்துல இருந்தார். இப்போ 4ஆம் வீட்டிற்கு போகிறாரு. அப்போது 4ஆம் வீடும் 7ஆம் வீடும் இத்தனை நாளாக பிளாக்காக இருந்தது. அதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிகள் மிஸ் ஆகிடுச்சு. இதில் உங்களுக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் இப்போ பயிற்சியாகி நிற்கிறாரு. இதற்கு முன்னாடி இனம் புரியாத பயம், குழப்பம், பதட்டம் உள்ளுக்குள்ளே உருவாகி இருக்கும். இதில் போதாதுக்கு உங்களுக்கு சனி பகவான் பார்த்திங்கன்னா விரயச்சனியாக உங்களுக்கு இருந்தது. இந்த விரயச்சனியில் எல்லா வித செலவினங்களையும் சந்தித்து வந்துட்டீங்க. இனம் புரியாத மன உளைச்சல், அதுலேயும் சம்பாதிக்கிறது மட்டும்தான் தெரியுது. எவ்வளவு கொடுக்கல் வாங்கல் ரீதியில் நம்ம மிச்சம் வைக்க முடியலை. இன்னும் 10 ரூபாய் கடனை வாங்கித்தான் செய்யக்கூடிய நிலைமை எல்லாம் கடந்து வரக்கூடிய நிலை. ஆனால் இது ஒன்று சிந்திக்கணும், நீங்கள் 7.5 அதாவது இப்போ ஜென்ம சனியே நடந்துக்கிட்டு இருக்குது. 7.5 சனியில் இருந்து நமக்கு பிரச்சனை கொடுத்துருவோங்கிற பயம். தயவு செய்து நான் சொல்ல வர்றது மீனராசி அன்பர்களுக்கு ஒரு லெவலுக்கு உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். உங்கள் லக்னத்துக்குரிய திசை பாசிட்டிவாக இருந்தால் அந்த திசை உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா இந்த 7.5 சனியில் கடந்து காலகட்டங்களில் மகர ராசி, கும்பராசி எல்லாம் 7.5 சனியிலே நிறைய பேர் சாதிச்சிருக்கிறாங்க, சக்ஸஸ்ஃபுல் அடைஞ்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவ் நாம் பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் சிலருக்கு பாசிட்டிவாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் லக்னத்திற்கு சனி பகவான் யோகியாக இருந்தால் அவர் கொடுக்குற இடத்துல வந்துடுவார். குரு பகவான் அசுபராக இருந்துட்டாருன்னா வச்சுக்கோங்கவே, குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் டோட்டலாக ஆயிடுவார். அப்படி ஒரு லக்னம். அதனால் சில நேரங்களில் இதே மீனராசிக்கு 2ல் குரு இருந்தது. அப்போ 2ல் குரு இருக்கும்போது எனக்கு நல்லாவே இல்லையே, நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன். லாபஸ்தானத்தில் சனி இருந்தது. லாபத்தில் சனி இருந்தால் எவ்வளவு விஷயம், அப்போ கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேனே அப்படின்னு சில கேள்விகள் இருக்கும். அப்போது அந்த காலகட்டங்களில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நடந்த திசா புத்திகளும் இந்த கிரகங்கள் இந்த இடத்துல பரல்கள் எத்தனை கொண்டுள்ளது அப்படிங்கிறது தான் முக்கியம். 3க்கு மேலே 4, 5, 6 எல்லாம் இருந்துச்சு. 7 எல்லாம் இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி. அதே மீனராசி அன்பர்கள் பெரிய லெவலில் சாதிச்சிருப்பீங்க. நினச்சி பார்க்காத குரோத்தை சந்திச்சிருப்பீங்க. லைஃப்லையே இந்த டர்னிங் எப்போவுமே இல்லைன்னா அதே 4க்கு கீழே 2, 1, 0 இருந்தால் அதை விட ஒரு வேதனை வேறு எதுவுமே இல்லை. இந்த காலகட்டங்களில் நடந்த சில விஷயங்களை எனக்கு ஞாபகம் கூட வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் சில மோசமான காலகட்டங்களையும் கடந்து வந்திருப்பீங்க. அப்போ ஒரு சில விஷயங்களை நாம் முழுசாக நெகட்டிவாக எடுத்துக்கக்கூடாது. அதில் நிறைய பாசிட்டிவும் இருக்குது. அதனால் இந்த ஜென்ம சனியை பயம் உங்களுக்கு வேண்டாம். சனிக்கிழமை தோறும் கிளம்பிடுங்க. சனிக்கிழமையானால் தலைக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் மனசார தெய்வத்தை கும்பிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. இல்லைன்னா ஆஞ்சநேயர் கோயில் இருந்தால் அருமையான அற்புதமான அமைப்பு, பிரகாசமாக இருக்கும், போயிட்டு வாங்க. அந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா இதை மட்டும் செய்யுங்க. அது மன உளைச்சல் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே விலகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே போல் உங்களுக்கு மற்ற கிரகங்கள் சுக்கிரன் பாருங்கள் 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. பட் அவர் உங்களுக்கு 3, 8க்கு அதிபதி. 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. பிள்ளைகள் விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தா யோசித்து கொடுங்க. நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு இந்த டைமில் இதை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு யோசிக்காமல் பேச வேண்டாம். அப்புறம் அந்த நேரம் உங்களுக்காகவே ஏதோ ஒன்று நடந்து அது செய்ய வேண்டிய விஷயம்தான் செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்பு உருவாயிடுச்சுன்னு நினைக்கிற அளவுக்கு அது இருக்கும். அப்படி சில விஷயங்களில் நிறைய ஏமாற்றங்கள் மீனராசி அன்பர்களுக்கு கட்டுப்பட்டவங்க, பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க இன்றைக்கி வரைக்குமே உங்களை நம்பி ஒருத்தர் பேசணும், அவங்களுக்காக எந்த லெவலுக்கும் இறங்கி செயல்படுவீங்க. அந்த நல்ல மனசும் தெய்வ சிந்தனையும் உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. ஆனால் இந்த லெவலுக்கு எல்லாம் இருந்தும் கொஞ்சம் காலகட்டங்களில் இருந்தே
ஏமாற்றங்கள் அதிகமாக சந்திச்சுட்டு இருக்கீங்க. உங்களை காயப்படுத்திட்டு இருக்காங்க. நீங்கள் விரும்பியவங்க உங்களை விட்டு விலக போகிறாங்க. இந்த மாதிரியான நிலைகள் எல்லாம் கடந்து வந்துட்டீங்க. செவ்வாய் பகவான் உங்களுக்கு குடும்பஸ்தானத்திற்கு அதிபதி. உங்களுடைய பாக்கியாதிபதி ஒருத்தருக்கு பாக்கியமும் ப்ளஸ் குடும்பத்திற்கு சம்மந்தப்பட்ட அதிபதி ஒரே கிரகமாக அமைஞ்சு அவர் 5ஆம் வீட்டில் போய் நீச்சம் அடைவது இருந்தார் இத்தனை நாளாக. அதனால் நிறைய மன உளைச்சல் அடைஞ்சிட்டிங்க. இப்போ சூரிய பகவான் வீட்டிற்கு வராரு. அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கேது பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டுக்கு, ராகு பகவான் உங்களுக்கு 12ஆம் பாவத்திற்கும் வரது மிக சிறந்த ஒரு பாசிட்டிவ். அப்படியே கவலையே பட வேண்டாம், சமாளிச்சிடுவீங்க. எதையும் அந்த இடத்துலையும் உங்களுடைய தன்மானத்துக்கும் ஒரு பங்கம் வராது, பார்த்துக்குங்க. சில நேரத்தில் உங்களுடைய முயற்சிகள் இதை முடிக்கணும்னு முடிச்சிடுவீங்க, முடிக்காமல் தூங்க மாட்டீங்க. 100% உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல். பட் உங்களுக்கு தூக்கம் இருக்காது, கரெக்டாக தூங்க முடியாது. யோசனைகள், பலவிதமான சிந்தனைகள், இனம் புரியாத சில பயம், பதட்டம் உங்களுக்குள்ள இருக்கும். பட் அதை நினச்சி ரொம்பவும் தூக்கம் கெடுறதும். அதை நீங்கள் பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க, கெடுத்துக்காமல். ஏன்னா இது நரம்பு, ஜவ்வு ப்ளஸ் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் 100% உங்களுக்கு ஒரு புறம் இந்த ஜென்ம சனி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது ஏற்கனவே இந்த இடத்துல ராகு இருந்தும் கெடுத்துட்டாரு. அதனால் அதிலிருந்து மீண்டு வர முடியலை. எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் என்ன பண்ணாலும் ஊசி போட்டால் அந்த நேரம் மட்டும்தான் நல்லா இருக்குது. இந்த பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கவலைகள் வேண்டாம். இதை விட்டு அழகாக நீங்கள் வெளியில் வரக்கூடிய வாய்ப்பும் வழியும் இந்த இடத்துல உருவாகும். உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். மொத்தத்தில் மீனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் சுப காரியத்துக்கு உண்டான முயற்சிகளும் சக்ஸஸ்ஃபுல் அடையும். ரொம்ப நாளாக திருமண முயற்சி, திருமணமாகி எனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அதற்குரிய வழியும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சூரிய பகவான் 4ஆம் வீட்டில் 15ஆம் தேதி பயிற்சி ஆகிடுவார். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா 24ஆம் தேதி உங்களுக்கு பார்த்திங்கன்னா கடனுக்கு நிவர்த்தி தருவார். பாசிட்டிவாக தான் இருக்குது. இது மூவ் பண்ணால் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும். கடந்த காலகட்டங்களில் வெளிநாடு முயற்சிகள் எடுத்து கைகூடலைன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அது கிடைக்கும். ஆல்ரெடி நான் வெளிநாட்டில் பிரச்சனையை சந்தித்ததுன்னா ரிலீஃப் ஆகும். வழி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கேது பயிற்சியால் பெரிய லெவலில் எப்பேற்பட்ட எதிர்ப்பையும் எப்பேற்பட்ட பாதிப்பையும் சரி பண்ணிவிடுவீங்க. அதே நேரத்தில் கோர்ட்டு கேஸு பிரச்சனை எல்லாத்தையும் அழகாக ரிலீவ் பண்ணி வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இதில் உங்களது வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயும் பொசிஷனில் ஒரு நல்ல இலக்கில் அடையிற அளவுக்கும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நிலையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாக போகுது. மொத்தத்தில் மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் எல்லாமே ஒரு நல்ல பாசிட்டிவ் மட்டுமல்ல, நீங்கள் நினச்சதை விட அந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் முயற்சியை ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள். 100% சக்ஸஸ்ஃபுல். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்ய போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் இது எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. அதற்குரிய வழிகளும் உங்களுக்கு அருமையாக கமிட்மெண்ட் ஆகும். வீடு கட்ட வாய்ப்பு கிடைச்சா கம்பல்சரி யோசிக்கவே வேண்டாம். பூமி வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு கிடைச்சாலும் அதையும் செய்யுங்க. ஆனால் வண்டி வாகனங்கள் வாங்குறது விஷயத்தில் மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ரொம்ப உஷாராக மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள். அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும். மற்றபடி எதையும் நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சற்று தொழில் வேலையில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுங்க. உங்களுக்கு மே மாதத்தில் இருந்தே எல்லா விஷயங்களும் ஒவ்வொன்றா கவனமாக செயல்பட்டிங்கன்னா நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் உதவி செய்ய போய் உபத்திரம் அடைஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் இது எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து செயல்படுவது மிக சிறந்தது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பூர்வீக இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த இடத்த விட்டு கொஞ்சம் மாறி இருக்கிறது உங்களுக்கு நல்லது. பிறந்த ஊர், என்னுடைய தந்தை கட்டின வீடு, இல்லை நான் சுயமாக சம்பாரித்து செஞ்ச இடம் அப்படின்னு கூட இருக்கலாம். பட் தந்தையினுடைய வீடு பூர்வீக சம்மந்தப்பட்ட இடமாக இருந்தால் இடமாற்றங்கள் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது. அந்த வாய்ப்பு கிடைச்சா பண்ணுங்கள். இல்லைன்னா நாங்கள் சொன்ன மாதிரி தெய்வ வழிபாடு செஞ்சு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நலமாக வாழ்கிறதுக்கு வழி பிறக்கும். நன்றி.